புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 17 தொடக்கம் 22. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது, எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். சிந்தனை. இன்று திரு அவையின் முதல் மறைச்சாட்சியான புனித ஸ்டீஃபனை கொண்டாடுகின்றோம். இன்றைய வாசகம் புனித ஸ்டீஃபனின் மறைச்சாட்சியத்தின் சாரமாக அமைகிறது. கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை கொண்டாடிய மறுநாள் திரு அவை தன் ஞானத்தில் புதிதாக பிறந்த இயேசுவை வணங்குவதன் விளைவு துன்புறுத்தலே என்பதை சிந்திக்கின்றது. எருசலேமில் உள்ள யூத மக்கள் எபிரேய மொழி பேசும் யூதர்கள் என்றும் கிரேக்க மொழி பேசும் யூதர்கள் என்றும் பிளவுபட்டிருந்தனர். கிரேக்க மொழி பேசும் யூதர்கள் கிரேக்க உரோமிய கலாச்சாரத்தின் செல்வாக்கு பெற்றவர்கள். யூதர்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறத் தொடங்கியதும் நம்பிக்கையாளர்களின் ஒருங்கிணைந்த சமூகம் உருவாகத் தொடங்கியது. இந்த ஒற்றுமை இருந்த போதிலும் குறிப்பாக கிரேக்க விதவைகள் பந்தியிலே புறக்கணிக்கப்பட்டதாக முறைப்பாடுகள் எழுந்தன. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு திருத்தூதர்கள் 7 திருத்தொண்டர்களை நியமிக்கின்றார்கள். அவர்களுள் ஸ்டீஃபனும் ஒருவர். இவர் பெரும்பாலும் கிரேக்க மொழி பேசும் யூதராக இருக்க வேண்டும். ஸ்டீஃபன் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைய பெற்றவர் என்றும் மக்கள் மத்தியில் பெரும் புதுமைகளை ஆற்றி வந்தவர் என்றும் சொல்லப்படுகின்றது. கிரேக்க மொழி பேசும் யூதர்களை அவர் எதிர்கொண்ட போது ஞானத்தோடும் துணிவோடும் நம்பிக்கையை பாதுகாத்தார். இது அவர் நீதிமன்றத்துக்கு இழுத்துச் செல்லப்பட காரணமாக அமைந்தது. அவருடைய வலிமையான போதனை அவர்களை கோபம் கொள்ளச் செய்தது. இது அவர் கல்லால் எறியப்பட்டு கொல்லப்பட வழிவகுத்தது. தனது இறுதி நேரத்தில் புனித ஸ்டீஃபன் தன் உயிரை ஆண்டவரிடம் கையளித்து தன்னை கொன்றவர்களுக்காக இறைவனிடம் மன்றாடுகின்றார். அவருடைய இந்த மறைச்சாட்சியம் ஒரு துன்பியல் நிகழ்வு என்றே உடனடியாக பார்க்க தோன்றும். இது மேலும் கலாபனைக்கு வழிவகுத்ததோடு கிறிஸ்தவர்கள் யூதேயா சமாரிய பகுதிகளுக்கு சிதறண்டு போகவும் காரணமாக அமைந்தது. ஆயினும் இந்த மக்களின் சிதறலே எருசலேமுக்கு வெளியே நற்செய்தி பரவுவதற்கு காரணமாக இருந்தது என்பதும் உண்மையாகும். இதனால் பலர் மனம் மாறி கிறிஸ்தவ நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள். பெரும் துன்பமாக தோன்றிய இந்நிகழ்வே திரு அவையின் வளர்ச்சிக்கு தூண்டுதலாகவும் இருந்தது. புனித ஸ்டீஃபனை இன்று நாம் கொண்டாடும் போது பெரும் நன்மைத்தனத்தை கொண்டு வருவதற்காக தீமையை ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்ற உண்மையை இன்று சிந்திப்போம். நாம் துன்பங்கள் துன்புறுத்தல்களை எதிர்கொள்கின்றோம் என்றால் இன்றைய விழா எமது நம்பிக்கைக்கு உறுதியூட்டுவதாக அமையட்டும். கடவுளின் திட்டத்தில் நம்பிக்கை கொண்டு பயத்தை அகற்றி ஒவ்வொரு சிலுவையையும்
அவர் தமது மகிமைக்காக பயன்படுத்துவார் என்று உணர்ந்து அவரது விருப்பத்தை நாம் நிறைவேற்ற முன்வருவோம். செபம். புனித ஸ்டீஃபனே, உமது துணிவையும் நம்பிக்கையும் நாம் பெற்றிட எமக்காக மன்றாடும். ஆமென்.